நீர்வாழ் காட்சியகம் அக்வேரியம் மீன்கள், பிற நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களை பராமரிக்கும் இடம் நீர்வாழ் காட்சியகம் அக்வேரியம் எனப்படுகிறது. இது ஒரு சிறிய தொட்டியாகவோ அல்லது பல பெரிய தொட்டிகள் வைக்கப்பட்ட ஒரு கட்டிடமாகவோ இருக்கலாம். நிலவாழ் காட்சியகம் டெரேரியம் நிலவாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களை பராமரிக்கும் இடம் அல்லது அமைப்பு நிலவாழ் காட்சியகம் எனப்படுகிறது. இங்கு இயற்கையான சூழ்நிலை மண்டலத்தினைப் போல வடிவமைக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் விலங்குகளும் தாவரங்களும் காட்சிப்படுத்தப்படுகின்றன. நீர்வாழ் காட்சியகம் மற்றும் நிலவாழ் காட்சியகம் ஆகியவை விலங்குகளையும் தாவரங்களையும் நெருக்கமாக உற்று நோக்க உதவுகின்றன. அலங்காரத்திற்காகவும் இவை பயன்படுகின்றன. படைப்பாக்க மறுபயன்பாடு படைப்பாக்க மறுபயன்பாடு அல்லது உயர் சுழற்சி என்பது கழிவுப் பொருட்கள் அல்லது தேவையற்ற பொருட்களை உயர்தரமான மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புடைய பொருட்களாக மாற்றி பயன்படுத்துதல் ஆகும். நாம் ஒரு பொருளை உயர் சுழற்சி செய்யும் போது அதற்கு நாம் வேறு பயன்பாட்டினை தருகிறோம். எடுத்துக்காட்டு, பயன்படுத்திய டயர்களை அமரும் நாற்காலியாக மாற்றுதல், பயன்படுத்திய நெகிழி பாட்டில்களை பேனா தாங்கியாக மாற்றி பயன்படுத்துதல். மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு பொருளாதார தாவரவியல் எனப்படுகிறது. தாவரங்களின் பொருளாதார மதிப்பு மற்றும் பயன்பாடுகளின் அடிப்படையில் தாவரங்களை கீழ்க்கண்டவாறு பிரிக்கலாம். உணவு தாவரங்கள், நறுமண தாவரங்கள், மருத்துவ தாவரங்கள், நார்த்தாவரங்கள். உலக உணவு தினம் அக்டோபர் 16. அனைவருக்கும் உணவு பாதுகாப்பையும் சத்துணவின் தேவையையும் வலியுறுத்தி உலக உணவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அவையின் உணவு மற்றும் வேளாண் நிறுவன அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு உலக உணவு தினத்தினை கொண்டாடுகிறது. இந்த